மொபைல் போன்ல யூஎஸ்பி டீபக்கிங் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்மளோட மொபைல்ல இருந்து கம்ப்யூட்டருக்கு பாத்தீங்கன்னா வந்து டேட்டா ஷேர் பண்றதுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாம வந்து இருக்குதுன்னா அந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணி அதை எப்படி வந்து ப்ராப்பரா ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அப்படின்றத நீங்க டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் உங்களோட மொபைல் ஃபோனில் ஒர்க் ஆகாமல் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோனை பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டைம் வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ணிடுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திருப்பி அந்த ஒரு ஆப்ஷனை எனபிள் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது வந்து ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். நம்மளோட மொபைல் ஃபோனை கண்டினியூஸாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எதுவும் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகாமல் போகிற இஷ்யூ வந்து ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான். அதனால் ஜஸ்ட் நம்ம ரீஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த ஒரு பக் ஃபிக்ஸ் ஆகி நமக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலைன்னா ஃபர்ஸ்ட் ரீஸ்டார்ட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் அப்படின்றது எங்க இருக்கும் அப்படின்றதே சில பேருக்கு தெரியாம வந்திருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன்ல டெவலப்பர் ஆப்ஷன்ல தான் வந்திருக்கும். நீங்க வந்து டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்னு வந்து நார்மலா சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்காது. அதனால அந்த ஆப்ஷனே உங்களோட ஃபோன்ல இல்லை அப்படின்னு நீங்க வந்து நினைக்க கூடாது. ஸோ டெவலப்பர் ஆப்ஷன் அப்படின்றது நம்ம ஃபோனில் வந்து ஒரு சில செட்டிங்ஸ் பண்ணி நம்ம எனபிள் பண்ணாதான் அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும். ஸோ எப்படி வந்து ஆண்ட்ராய்ட் மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு நீங்கள் அந்த டெவலப்பர் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு அது வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் திருப்பியும் ஆன் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ரெண்டே விஷயம் தான், நீங்கள் வந்து உங்களோட ஃபோனை ஒரு டைம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணுறப்ப மேக்ஸிமம் அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். அப்படி வந்து ஆன் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லேட்டராக நீங்கள் ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அண்ட் உங்களோட மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டம் அப்டேட் எதுவும் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்கள். சிஸ்டம் அப்டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து பண்ணாமல் இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஜஸ்ட் உங்களோட மொபைல் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணிட்டு அபவுட் ஃபோனுக்குள்ளே வந்து போனீங்கன்னா அதில் வந்து MIUI வெர்ஷன் அப்படின்றது என்னோட மொபைலில் வந்து இருக்குது. இதோட ஒவ்வொரு மொபைலில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட், சிஸ்டம் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்துருக்கும். ஸோ டேரெக்டாக அந்த சிஸ்டம் அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து நீங்கள் போயிடுங்க. ஒன்ஸ் போனதுமே பார்த்தீங்கன்னா செக் அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா எதுவும் அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி அப்டேட் ஷோ ஆனிச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்கள். அது ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஃபோனில் சம் பக் இருக்கிறதுனால கூட இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதனால நீங்கள் சிஸ்டம் அப்டேட்லாம் ப்ராப்பராக பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒர்க் ஆகிடும். யூஎஸ்பி டீபக்கிங் ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கிற ப்ராப்ளம் எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை வந்து எப்படி ப்ராப்பராக ஒர்க் பண்ண வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.